பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம 40 டேஸ் ப்ரேயரில் டே 24 இருக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், ஆமேன். ஸோ இந்த தலைப்பில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வசனத்தை மையமாக வச்சு நம்ம பார்க்குறோம். இயேசு செய்த அற்புதங்கள், அந்த அற்புதத்தின் மூலமாக நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன அற்புதங்கள் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விசுவாசம் அதிகரிக்கிறதற்கு இந்த 40 நாளும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் விருத்தி ஆகிறதற்கு என்னென்ன காரியம் நம்ம பண்ண வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இயேசு செய்த அற்புதங்களில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷன் இருந்தால் அவனை ஏசப்பா எப்படி குணப்படுத்துகிறாங்க, அந்த அற்புதத்தின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்குறோம், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் கர்த்தர் என்ன சொல்கிறாரு நம்ம விசுவாசம் அதிகரிக்கிறதற்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த பகுதியை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32 முதல் 34ஆம் வசனம் வரைக்கும் இந்த அற்புதம் இருக்குது. ஸோ பிசாசு பிடிச்ச மனுஷன் இருந்தான், அவன் ஊமையனாக இருந்தான். அந்த மனுஷனை என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஜனங்கள் ஏசப்பா இடத்துல கொண்டு வராங்க. ஸோ நேற்றைய தினத்தில் நம்ம ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம். என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, 2 குருடர்கள் சொஸ்தமான காரியத்தை நம்ம பார்த்தோம். அந்த காரியம் முடிஞ்ச பின்னாடி அந்த இடத்த விட்டு போகும்போது ஏசப்பாட்ட இந்த பிசாசு பிடிச்ச ஊமையான ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ ஏசப்பா பிசாசை அந்த மனுஷன்ட்ட இருந்து துரத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஊமையான அவன் பேசுகிறான். ஸோ அந்த மனுஷன் ஊமையான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிசாசு பிடிச்சு வச்சது தான். இப்போ ஏசப்பா அந்த பிசாசை அந்த மனுஷன்ட்ட இருந்து துரத்தி விடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மனுஷன் பேசுகிறான். ஸோ இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இஸ்ரவேலில் இப்படி ஒரு நிகழ்ச்சி காணப்படவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருந்த பரிசேயர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பரிசேயர் இயேசுவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் பிசாசுகளுக்கு தலைவன் பேரில் இவன் பிசாசுகளை துரத்துறான் அப்படின்னு ஏசப்பா பற்றி அவதூறு பேசுகிறாங்க. ஆனால் இவர் தேவனுடைய குமாரன் தானே, பிசாசுகளே அறிஞ்சிருக்கு. ஸோ இப்படி அந்த பரிசேயர் அவதூறு பண்ணுறாங்க. ஏசப்பா எதையுமே கண்டுக்கலங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இந்த வசனத்தோட முடியுது. இந்த காரியத்திலேருந்து கர்த்தர் இதிலேருந்து நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா, சில நேரத்தில் நம்மளை வசனங்களை அறிக்கை பண்ண முடியாத அளவுக்கு பிசாசு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வாயை அடைச்சிட்டு இருக்கோம். ஸோ எதனால நிறைய கவலையை கொண்டு வந்திருப்பான், வருத்தத்தை கொண்டு வந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி காரியம் இருக்கும்போது நம்மளால் விசுவாசமான வார்த்தைகளை பேச முடியாது, அறிக்கையிட முடியாது. ஊமையாக இருப்போம், அந்த இடத்துல பேசுவோம், ஆனால் விசுவாசமான வார்த்தைகள் பேச மாட்டோம். ஸோ இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஊமையர்களாக இருக்கிறோம். இதுக்கு என்ன கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தினால அந்த பிசாசுகளை துரத்தணும் அப்படின்றாரு. ஏசப்பா என்ன நல்வார்த்தைகள் பேசாதபடிக்கு, என்ன விசுவாசமான அறிக்கை இடாதபடிக்கு கட்டி வச்சுட்டு இருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால நான் துரத்துகிறேன் அப்படின்னு நம்மளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அறிக்கை இடணுங்க. பிசாசை இயேசுவின் நாமத்தில் துரத்தணும். இப்படி நம்மளை வஞ்சிக்கிற இந்த பிசாசின் காரியங்களை நம்ம துரத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாயிலிருந்து விசுவாச அறிக்கை தான் இருக்கும். பாசிட்டிவாக நம்ம பேசிகிட்டே இருப்போம். அப்படி நம்ம பாசிட்டிவாக பார்த்துட்டு இருக்கிற ஜனங்கள், சுற்றியுள்ள ஜனங்கள், ஏன் வீட்டில் உள்ளவங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீயா இப்படி மாறிட்ட, ஒன்றுட்டு இப்படி பாட்ட வார்த்தையை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையோ, உன் வாயிலிருந்து இந்த மாதிரி நல்வார்த்தை வந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. வீட்டில் உள்ளவங்களே சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் நீ சோகப்பாட்டாக பாடிட்டு இருக்கிற, ஆனால் இப்போ பாரு நீ உற்சாகமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. ஸோ இந்த 2 காரியம் தான் இங்கே மெயினாக நம்ம இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மளை கட்டி வச்சுட்டு இருக்கிற பிசாசின் காரியங்களை நம்ம இயேசுவின் நாமத்தினால துரத்தணும். அப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விசுவாச அறிக்கை பண்ணுவோம். இது கண்டிப்பாக ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு தேவைங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தர் சொல்கிற காரியத்தை நம்ம அறிக்கை பண்ணும்
முடியாத அளவுக்கு பிசாசு என்ன பண்ணுவான்னா நம்மளோட காரியங்களை வந்து முடக்கி வச்சிருப்பான். ஸோ அதிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். இரண்டாவது காரியம், நம்ம அப்படி விசுவாச அறிக்கை இடும்போது நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குறித்து மேன்மையாக பேசுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 காரியம் இதில் இருந்து நம்ம பார்க்கலாம். மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை அவதூறு பேசுகிறாங்க. நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, நம்ம நல்வார்த்தையை பேசுகிறாங்க. சில ஜனங்கள் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனால் சில கூட்டம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு கிடைச்ச அற்புதத்தை நாம் இந்த மாதிரி அற்புதம் செய்கிறோம் அப்படின்னா சில ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவதூறு பேச தான் செய்வாங்க. இந்த பரிசேயர் பேசுனது போல் இந்த சில ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவதூறு பேச தான் செய்வாங்க. அவங்களோட வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், நம்ம காதில் வாங்கக்கூடாது. யவீரு மகளை குணப்படுத்துகிற அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம், அவிசுவாசமான எண்ணங்கள், அவிசுவாசமான வார்த்தைகள் பேசுகிற நபர்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம துரத்தி விடணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மளை குறை சொல்கிற, நம்மளை அவதூறு பேசுகிற ஜனங்கள்கிட்டருந்து நம்ம தூரமாக தாங்க இருக்கணும். ஸோ இந்த 3 காரியங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அதுக்கடுத்து இது அற்புதங்களில் வராது, ஆனால் 35லேருந்து 38 வரைக்கும் ஒரு பகுதியில் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, இந்த இதுக்கு தொடர்ந்து இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, ஏசப்பா இந்த இடத்த விட்டு போன பின்னாடி நிறைய இடத்துக்கு போகிறாங்க, சுவிசேஷம் சொல்கிறாங்க, நிறைய நோயாளிகளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொஸ்தப்படுத்துகிறாங்க. நிறைய ஜனங்கள் இயேசுவின் இடத்துல வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த திரளான ஜனங்களை பார்த்து ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல மனதுருகுறாங்க. மனதுருகி சீஷர்களை பார்த்து சொல்றாங்க. 37ஆம் வசனத்துல சொல்றாங்க, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. 38ல சொல்றாங்க, அறுப்புக்கு தமது எஜமான என்ன பண்ணணும் அப்படின்னா வேண்டிக் கொள்ளணும். எதுக்காக? அறுப்புக்காக வேலையாட்களை அனுப்பும்படி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இவர் சொல்லி முடிச்ச பின்னாடி தான் என்ன பண்றாரு, இப்படி திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, இயேசு ஒருவர் மட்டும்தான் இதை வந்து அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் சீஷர்கள் அற்புதம் செய்ய ஆரம்பிக்கல. ஸோ இப்படி திரளான ஜனங்கள் வந்து அற்புதத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி வேலையாட்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சீஷர்களில் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லுங்க, நீங்கள் போய் அற்புதங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு அதிகாரம் இதுக்கடுத்து தான் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து சீஷர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு மாதிரி அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த காரியத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, ஏசப்பா சொல்றாரு, உங்களோட பகுதிகளில் அறுப்பு வந்து நிறைய இருக்கு, அதாவது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. பிதாவின் இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா வேண்டிக் கொள்ளணும், ஏசப்பா இந்த இருக்கு வந்து என்ன பண்ணுங்க, வேலையாட்களை அனுப்புங்க, ஊழியக்காரங்களை எழுப்புங்க அப்படின்னு நம்ம வேண்டிக் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இயேசு என்ன பண்ணுறாங்களா, வேலையாட்களை அனுப்பி அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, நீங்களும் அந்த வேலையாட்கள் தான், நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தாரேன், நான் செய்த அற்புதங்களும் நீங்களும் செய்வீங்க, நான் என்ன காரியம் செய்கிறேனோ நீங்களும் அதை செய்வீங்க, நீங்கள் விசுவாசித்தா இந்த காரியம் நடக்கும், சீஷர்கள் செய்யக்கூடுமானால் என்ன விசுவாசிக்கிற நீங்களும் செய்யக்கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த காரியத்திலேருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பணும், நம்ம பகுதிக்கு எழும்பணும், நம்ம ப்ரேயர் பண்ணணும். இரண்டாவது காரியம், நம்மளே ஊழியக்காரர்களாக மாறணும், ஏசப்பட்ட அந்த அதிகாரம் கேட்கணும். ஸோ நம்ம விசுவாசித்தோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாதபடிக்கு ஏசப்பா இடத்துல அந்த ஊழிய அபிஷேகத்தை கேட்டு அவரோட அதிகாரத்தை கேட்டு நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது திரளான ஜனங்கள் நம்ம மூலமாக ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, இந்த வேலையிலும் தகப்பனே நீர் எங்களோட பேசின நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களிடத்துல ஆவியானவரே அப்பா நாங்கள் விசுவாச வார்த்தைகளை தகப்பனே ஆவியானவரே அறிக்கை இடாதபடிக்கு தகப்பனே அப்பா ஏதாச்சும் காரியங்களை எங்களை கட்டி வைத்திருந்தா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அந்த காரியத்தை நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசப்பா தகப்பனே அப்பா இது முதல் தகப்பனே நாங்கள் விசுவாசமான வார்த்தைகளை தகப்பனே பேசும்படிக்காக அறிக்கையிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் வாய்களை நாங்கள் விரிவாய் திறக்கிறோம்ப்பா. ஏசப்பா அதை தகப்பனே உங்களுடைய வார்த்தையினால் நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே அப்பா நாங்கள் கடைசியாக பார்த்தது போல ஆவியானவரே நாங்கள் ஊழியக்காரர்களாக மாறணும்ப்பா. ஆவியானவரே அப்பா வசனத்தை கேட்டு அப்படியே ஆவியானவரே எங்களுக்குள்ளே இந்த வசனம் புதைந்து போயிடக்கூடாதுப்பா.
செய்யுங்கப்பா. ஆவியானவரே, நாங்கள் விசுவாச அறிக்கையிட்டு தகப்பனே அப்பா உம்முடைய அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு தகப்பனே ஆவியானவரே அப்பா ஊழியம் செய்யும்போது அற்புதங்களை அடையாளங்கள் செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே இது செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கூட இருங்க, வழி நடத்துங்க தகப்பனே ஆவியானவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Jesus loves you.